செயின்ட் திமோத்தி, அதாவது பவுலடியாரின் அன்புக்குரிய சீடர் புனித திமோத்தியோ. கிபி 17ஆம் ஆண்டுல லிஸ்திரியாவில் பிறந்திருக்காரு. பவுலடியாரின் முதல் திருத்தூது பயணத்தின் போது பவுலடியார் திமோத்தியோவுக்கு திருமுழுக்கு வழங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு தாய் ஐனேக்கியாள் மற்றும் பாட்டி லோவிசனா இவரை கிறிஸ்தவ நம்பிக்கையில உறுதிப்படுத்தியிருக்காங்க. கிறிஸ்தவ நம்பிக்கையில உறுதியடைந்த திமோத்தியோ பவுலடியாரின் திருத்தூது பயணத்தின் போது அவரோட பணிகளுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. பவுலடியாரால என் அன்பிற்குரிய மகன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் திமோத்தியோ. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பவுலடியாரோட பயணித்திருக்காரு திமோத்தியோ. பவுலடியார் திமோத்தியோக்கு எழுதிய 2 திருமுகங்களை புதிய ஏற்பாட்டுல நம்மால பார்க்க முடியும். பவுலடியார் திமோத்தியோவை எபேசு நகர ஆயரா திருநிலைப்படுத்தியிருக்காரு. ஆயர் ஆனதுக்கு பிறகு திமோத்தியோ மிகவும் துணிச்சலோட இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. கிபி 97ஆம் ஆண்டு ஒரு நாள் எபேசு நகர்ல வேற்று மத கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் வேற்று மத கடவுள்களுக்கு விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட திமோத்தியோ அந்த இடத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் அப்படின்னு போதிச்சிருக்காரு. இவரோட போதனையை கேட்டு வியந்து போன மக்கள் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இதனால கோபம் அடைந்த வேற்று மத கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் இவரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல வாக்குவாதத்துல ஈடுபட்ட கயவர்கள் திமோத்தியோவை கல்லறிந்து கொலை செஞ்சிருக்காங்க. திமோத்தியோ இயேசுவுக்காக இரத்த சாட்சியா இறந்து போயிருக்காரு. January 26, Saint Timothy feast day.